ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மழை காலத்தில் நல்லா சூடான வாழைக்காய் பஜ்ஜி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 வாழைக்காவை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் சீவி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த சக்தி பஜ்ஜி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 200 கிராம் 40 ரூபா இருக்குது. ஸோ இது இன்ஸ்டன்ட்னால நம்ம இதிலே ஆல்ரெடி எல்லாம் கலந்துருப்பாங்க. நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு வாழைக்காவை எடுத்துட்டு 2 சைடுமே நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் மாவு. அப்போ தான் வாழைக்காயில் நல்லா ஒட்டும். முனையை மட்டும் லைட்டாக தொடச்சிக்கிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வாழைக்காய் உங்களுக்கு வச்சுக்கிற எண்ணெயில் போட முடியுமோ அத்தனை வாழைக்காவை நீங்கள் இதே மாதிரி டிப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக 2 சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பஜ்ஜியுடைய கலர் செவந்து வரும்போது நீங்கள் இதை எடுத்துடலாம். ஸோ ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா உள்ளே வெளியே செவந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா பார்த்து 2 சைடும் நல்லா செவந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எல்லா பஜ்ஜியுமே நல்லா சுட்டு எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதை பிச்சு காமிக்கிறேன். உள்ளே அவ்வளோ சாஃப்டாக எந்த அளவுக்கு அந்த மாவு நமக்கு அந்த வாழைக்காவோட சேர்ந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சட்னி இல்லாமல் எப்படி, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் அது லென்த்தாக வீடியோ போடலை. ஸோ சூடான பஜ்ஜி அண்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.